ஹாய்ப்பா, குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு பின்னாடி விறகடுப்பில் தோசை ஊற்றி சிக்கன் கிரேவி பண்ணலான்னு பிளானு. அதனால் என்ன பண்ணிட்டேன், விறகடுப்பில் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து கிச்சனில் நம்ம கேஸ் அடுப்பில் சிரட்டையை வச்சு பற்ற வச்சு இப்போ அடுப்புக்குள்ளே போட்டாச்சு. பாத்திரத்தையும் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். இதுக்குள்ளே விறகெல்லாம் தூக்கி வச்சிடலாம். விறகு தனியாக கடையில் நான் வாங்குறதில்ல, வீட்டில் இந்த தென்னை மட்டையிலேருந்து விழுறதெல்லாம் இது பண்ணுவேன். இது வந்து சிக்கன் ஊற வச்சுட்டேன், மத்தியானமே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணு. இஞ்சி, பூண்டு, சோம்பு 3 பேஸ்ட்டும் ப்ளஸ் குழம்பு மிளகாத்தூள். இதுதான். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிக்க போகிறதில்ல. கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, சிக்கனை கழுவிட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, சோம்பு 3 பேஸ்டாக்கி போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாமே போட்டு பெசரி கொஞ்சம் தயிர் போட்டு பெசரி வச்சாச்சு. தயிர் போட்டால் நல்லா சிக்கன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நாராக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்கின சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கணும்னா தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லெமனும் பிழிஞ்சு விடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண வேற எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா வந்து அது உள்ளே வச்சுட்டேன் நான். சரி, சட்டி காய லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகவே எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சட்டி காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்னென்ன வேணும்னு எடுத்து வச்சிடலாம். நான் வந்து எப்படி வைக்க போகிறேன்னா, உருளைக்கிழங்கு போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு தேங்காய் வந்து அம்மியில் அரைச்சி தான் வைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். சட்டி வந்து காய லேட் ஆகும். காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு சமையல் ஆயிரும். அதுவும் நான்வெஜ்லாம் வந்து நம்ம விறகடுப்பில் செஞ்சோம்னா அதோட வாசனையே தனி. தோசையும் இங்கேயே ஊற்றலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட ஆரம்பித்தேன். பொறுமையாக ரிலாக்ஸாக பின்னாடி காற்று நல்லா அடிச்சது. காற்று வாங்கிட்டே தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுப்பு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சில நேரம் வேகமாக இருந்தது, சில நேரம் காற்றுல அணையிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து சமைக்கும் போது ஏதோ இந்த கிச்சனில் உள்ளே நின்று சமைக்கிறதோட இப்படி நின்று சமைக்கிறது பிடிச்சிருக்கு. இப்போ வந்து வாங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு வந்து எடுத்து ஊற வச்சிட்டேன். கொஞ்சம் மண் அதிகமாக இருந்தது. நான் எப்போவுமே உருளைக்கிழங்குக்கு வந்து தோல் எடுக்க மாட்டேன். இப்போ வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகு, சீரகம், உடச்ச கடலை, முந்திரிலாம் சேர்க்கல. தேங்காய், மிளகு, சீரகம், உடச்ச கடலை 3த்தையும் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி வெங்காயம் அடுப்பில் போட்டு தாளிச்சுட்டு அது வதங்குற நேரத்தில் வந்து நம்ம மசாலா அரைச்சா சரியாக இருக்கும் வேகிற நேரத்தில்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுவும் தேங்காய் எண்ணெய் விறகடுப்பில் சமைச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எதுனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சன்னாயிலை விட மற்ற ஆயில் சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப ரேரு சன்னாயிலில் சமைக்கிறது. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோடனே தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி விஷயம் எதுவுமே தாளிக்கலை. ஏன்னா கொஞ்சம் கரம் மசாலாவாக சேர்த்துட்டேன். அதுவுமே வீட்டு மசாலா தான், கடையில் வந்து மசாலா எதுவுமே வாங்குறதில்ல. தேவையான அளவு கல்லுப்பு போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளானது ரெசிபி, சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஒரு கிராமத்துலலாம் சாதாரணமாக வேகமாக ஒரு விறகடுப்பில் சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் பார்த்து செய்கிறதோட இந்த சமையல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஊற வச்சிடணும் இல்லையா சிக்கனை, அதை வந்து இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இது வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து மசாலா அம்மியில் அரைச்சிடலாம்ப்பா. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அது இனிமேல் பொறுமையாக கொதித்து அது வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ வந்து அம்மியை வந்து நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா இடையில கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. அப்பப்போ கழுவி மட்டும் வைப்பேன், அரைக்கிறது கிடையாது. சரி, இன்னொரு வாட்டி நல்லா இப்போ கழுவிட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம் சாமானை. எனக்கு வந்து அம்மியில் சமைச்சு அரைச்சி சமைக்கிற சமையல் வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். முடியும் போது சமைக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து தேங்காய், உடச்ச கடலை, மிளகு, சீரகம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி, பூண்டு, சோம்பு பேஸ்ட் அது தனி, தேங்காய், மிளகு, சீரகம் இது தனி. இது ரெண்டும் சேரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அம்மியை எல்லாம் வலிச்சிட்டு கழுவுன தண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் குழம்புல சேர்க்குறதுக்காக. அதாவது நான் ரொம்ப மழுமழுன்னு அரைக்கலை, கொஞ்சம் இதுவாக குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப மழுமழுன்னு இருந்தால் குழம்பு கிளுகிளுன்னு ஒரு மாதிரி இருக்கும். இப்படி அரைச்சிங்கன்னா குழம்பு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரைச்சதை சேர்த்துட்டு நம்ம அம்மியை கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், நல்லா கழுவிட்டு
எனக்கு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலலாம் உருளைக்கிழங்கு சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அப்படி போட்டால் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த கழுவி எடுத்த உருளைக்கிழங்கு வந்து குழம்புல சேர்த்துடலாம். சிக்கன் வேகிறதுக்கும் அது வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப இப்போவே மனம் அப்படி இருக்குப்பா. ஏதோ ஒரு நம்ம ஊரில் போய் ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த விறகடுப்பு சமையல் ஹோட்டலில், பெரிய ஹோட்டல் இல்லை, விறகடுப்பு சமையல் ஹோட்டலில் வந்து என்ட்ரு பண்ணும்போதே குழம்பு கொதிக்கிற வாசனை நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து விறகெல்லாம் வந்து நல்லா எரிஞ்சு தணிஞ்சிருச்சு. இது நல்லாவே கொதிக்கணும். ஏன்னா இப்போ தான் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, நல்லாவே கொதிக்கட்டும். ஹாய்மா, என்ன பண்ணுறீங்க? சிக்கன் குழம்பு அம்மியில் மசாலா அரைச்சி சூப்பராக வச்சாச்சு. ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். நல்ல வாசனையாக அம்மியில் அரைச்சி சிக்கன் குழம்பு. இப்போ இறக்கிட்ட தோசை ஊற்றிடலாமா? கல் காயட்டும். என் பொண்ணு வந்துட்டு ஆஹா வீடெல்லாம் வாசனையாக இருக்கே என்னம்மா பண்ணுறீங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி சிக்கன் கிரேவி என்னோன்னா சூப்பராக உடனே ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்து சமையல் பண்ணுறது ஒரு 6:15 முடிஞ்சிருச்சு. சரி சாப்பிட்றலான்னு பிளான் பண்ணியாச்சு. சூப்பராக விறகடுப்புலேயே கல் தோசை ஊற்றி சூப்பராக சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் எப்பயாவது உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி அடுப்பு வச்சு சமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா. எல்லாராலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி அடுப்பு வச்சு சமைக்க முடிஞ்சவங்களா உங்களால் சமைக்க அந்த மாதிரி இடம் இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லோரும் அங்கே உட்காந்து சாப்பிடும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்கும்ப்பா. அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.